Watch full episodes on Jio Hotstar. ஒரு நிமிஷம் நான் ஜாதகம் பார்த்து சொல்றவன் ஃபைட் பண்றவன் இல்ல. இந்த நேரத்துல எங்க ஜாதகத்துல ராகு கூட கேதுவும் இணைஞ்சிருக்கான். அது மட்டும் இல்ல, சனி இப்ப 8ல இணைஞ்சிருக்கான். அதாவது ஜாகிங்காக இதை விட சிறப்பான ஒரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. நாங்க இப்ப எல்லாரும் ஜாகிங்க்கு போக போறோம். நாம அப்புறமா ஒரு நாள் சந்திக்கலாம். அம்மாடி பூமி, நீ நல்லா தானே இருக்க? உனக்கு ஒண்ணும் இல்லையே? நான் நல்லா தான் இருக்கேன். தேங்க்ஸ் டு மூட்டு பத்லு. இவங்க உண்மையிலே ரொம்ப வீரமானவங்க. பூமி தங்கச்சி, இனிமே நீங்க ஹோட்டல்ல தான் தங்கி இருக்கணும். கல்யாணமும் இங்க தான் நடக்க போகுது. இங்க இருந்தே புர்புரி நகரத்துக்கு போக போறீங்க. ஓகே சார், ஓகே. மறுபடியும் அந்த ரவுடி பசங்க வீடு தேடி வந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. ஏய், இந்த பக்கம் பாருடா. பத்துலு சார், இது நம்ம ஊர் மாதிரியே தெரியலையே சார். டேய், ரெடி ஆயிட்டியாடா? எங்க அது? ஆஹா, போயிட்டே இருக்க. நீ போடா, என்னோட 2 ரூபாய் கீழே வந்துருச்சு, அதை எடுத்துட்டு வரேன்டா. நீ போயிட்டாரா? ஓகே ஓகே, நான் சீக்கிரமா வந்துடுறேன். வரேன். எங்க போச்சு அது? நான் கேட்டதை வந்துருச்சு. எங்க அது? போய் தொலைடா. அடடா, என் செருப்ப காணமே. இப்போ இந்த பெட்டிக்குள்ள தான் அதுவும் இருக்கணும். எங்க போச்சு தெரியல. எங்க அது? நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. போட்டாச்சு. அதானே, காயின் எப்படி வந்துச்சு, செருப்பு எப்படி வந்துச்சு? யாராவது கடல் தெரியல, யாருன்னு சொல்லிடுங்கடா. அப்படிதான் வர இரு. யாராவது ஒருத்தனை காணமே. அப்புறம் எப்படி பின்னாடியா யாராவது சொல்லிட்டு அடிக்கடா, ரொம்ப வலிக்குதுடா. மனசாட்சி எல்லாம் அடிச்சுட்டாடே. அச்சா வலிக்குதே. டேய், ஸ்கிரீனுக்கு பின்னாடி யாரா? ஒழுங்கா சொல்லிடுங்கடா. டேய், யாரா ஸ்கிரீனுக்கு பின்னாடி கேக்குற கேள்விக்கு பதில் ஸ்கிரீன் பின்னாடி இருக்கிறது இப்ப நீங்க தான் சார். இருந்துகிட்ட கேள்வி கேட்கறது பாரு. சாரி சாரி, ஸ்கிரீனுக்கு பின்னாடி நான் தாங்கிறது தெரியாம கேட்டுப்பட்டேன். ஸ்கிரீனுக்கு பின்னாடி நானே தான். டேய், ஆனா இதுக்கு முன்னாடி இருந்தது யாரா? நிச்சயமா ஏதோ ஒரு திருடத்தான் வந்திருக்கான். என்ன பார்த்தது பயந்து என்ன ஏமாத்திட்டு போயிட்டான். யாருக்கிட்ட பிச்சு பிச்சு நம்ம எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரி சயின்டிஸ்ட் ட்ரெஸ்லயே ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது? ட்ரெஸ் மாத்திட வேண்டியதுதான். ஆஹா, இது நம்ம சைஸ்க்கு கரெக்டா இருக்கும் போல இருக்கு. மாத்திக்கலாம். இந்த ஃப்ரேம் கூட ரொம்ப சூப்பரா இருக்கு நண்பா. சீக்கிரம் சீக்கிரம் பத்துலு சார், நம்ம ரூம் வந்தலாம். வாங்க வாங்க. மோட்டு சாரு பத்துலு சாரு என் கண்ணில் பட்டதுமே நீங்க 2 பேரும் இந்த பக்கமா ஓடி போயிடுங்கடா. அதுக்கப்புறமா பாருங்கடா, என்னோட அட்டகாசமான நடிப்பால் அவங்களை ஆக்ட் பண்ணியே ஏமாற்றி மனசுல எண்ணத்தை போனுச்சு. அவங்களுக்குள்ள உயிருக்குயிரான நண்பனா மாறிடுவேடா. போங்கடா போங்க, எங்கேயாவது போங்க. மோட்டோ, இப்ப சிங்கம் சார் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா என்னதான் பண்றதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவே தெரியல. என்ன பண்றது மோட்டோ? நம்ம ஏதாவது பண்ணிடுவோம். பத்துல எக்ஸ்கியூஸ் மீ யங் மேன். யாரா அவன்?
உங்க 2 பேரையும் பார்க்கும்போது ரொம்ப நல்லவங்களும் தெரியுது. உதவி செய்வீங்களா? இந்த காரிடாரோட எண்டு வரைக்கும் என்ன கொண்டு போய் விட்டுடுறீங்களா ப்ளீஸ்? உங்களை மேல விடணும் அவ்வளவுதானே. அதுக்கு பக்கமா டைலாக் கேட்டா பாத்துலோ. நீ போடா, இந்த மேல தள்ளி விட்டு நான் அப்படியே வந்துறேன்டா. இப்போ நான் என்னன்னு சொல்றது, ஏதுன்னு சொல்றது? கோடிக்கணக்கான சொத்து இருக்கு எனக்கு. நம்ம பாஸுக்கு திடீர்னு என்னடா ஆச்சு? இவரு அநியாயமா ஓவர் ரைட்டிங் பண்றாரு. போதும், இதுக்கு மேல சோக கதை சொல்லாதீங்க. உங்க கதையை கேட்டு எனக்கு அழுக முட்டிட்டு வருது. உச்சிக்கு வந்தாச்சு. அப்பா சொல்றா பாத்துல மாட்டியா? என்னது ஸ்விம்மிங் பூலுக்கா? இது ஏன்டா லேட்டா சொல்றேன்? தான் வந்துடுறேன். எங்க அது? டாடா சொல்ல மறந்துட்டேன். அச்சச்சோ. அடடா, மறுபடியும் மேல தள்ளுமே. அடடா, நில்லுங்கக்கா. எங்க சார் வரீங்க? இப்படி அவசரமா ஜன்னல் கதவெல்லாம் உடைச்சிட்டு வரணும் நான் சொல்லவே இல்லையாடா. தயவு செஞ்சு என்ன ரூமுக்கு கொண்டு போய் விட்டுடுங்க. என்னால இப்ப எந்திரிச்சு நடக்க கூட முடியாது. என்னோட சாவத் 2 பேரும் எங்க போயிட்டானுங்க தெரியல. அவனுக்கு எங்க போயிருப்பானுங்க? நான் இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நான் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். சார், நீங்க ஏன் எங்க ரூம்ல ரெஸ்ட் எடுக்க கூடாது? நீங்க நல்லா தானே இருக்கீங்க? உனக்கு ஏதாவது மண்டல அறிவு இருக்காடா? முடிய கொஞ்சம் இருக்கு, அறிவு எங்க இருக்க போகுது? இனிமேல் அவரை தனியா வரத பார்த்து இருக்கிற கொஞ்சம் முடிய ஷேவ் பண்ணி விட்டுருவோம். ஜாக்கிரதை. ரூம் கூட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைங்கடா அவரை. பிச்சு விடுவோம் பிச்சு. சாரி பாஸ், சாரி. ஐ அம் வெரி சாரி பாஸ். சாரி பாஸ். போகடா. ஏண்டா தடி பசங்களை எதுக்காக இப்ப வந்து தொலைச்சீங்க? ஏண்டா உங்க 2 பேரும் நான் இப்ப கூப்பிட்டேனா? பாஸ், பாஸ், நீங்க அவ்வளோ மேல இருந்து கீழே விழுந்ததும் நாங்க பயந்து போயிட்டோம் பாஸ். ஓகே ஓகே, இப்ப நான் சொல்றத கவனமா கேளுங்க. அடுத்த தடவை நான் கூப்பிட்டாலும் சரி, நீங்க 2 பேரும் வரவே கூடாது, புரிஞ்சுதா? நான் என்னதான் கத்தி கூச்சல் போட்டாலும் சரி, கதறினாலும் சரி, நீங்க வரக்கூடாது. ஏன்னா உங்க என்ன வந்து பாடாம பண்ணுறது நான் கத்துவேன், கதறுவேன், புரிஞ்சுதாடா? கேக்குதாடா? நல்லா புரிஞ்சது பாஸ். எனக்கு கல்யாணம் வேண்டாம். எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. நீங்களும் என்ன கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. புரிஞ்சுக்கோங்கம்மா. நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, என்னோட கவலையை யார்கிட்ட போய் சொல்லுவேன்? டோன்ட் வரி, நான் அவனை சமாதானப்படுத்துறேன். ஹி இஸ் மை சன். நம்ம பையனை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்க வேண்டியது அவன் ஃப்ரெண்ட்ஸோட வேலை. அந்த பொறுப்பை நான் அவங்க கிட்ட கொடுத்திருக்கேன் கண்ணா. எஸ், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். பேசாம இந்த ஃபைலை எங்கேயாவது ஒளிச்சு வச்சிடலாம். அதுக்கப்புறம் டெய்லி இந்த பொண்ணோட போட்டோவை காட்டி என்ன தொந்தரவு பண்ண மாட்டாங்கல்ல. போட்டோ 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 போட்டோ, நோ போட்டோ. எஸ். சிங்கம் ஸ்டாப். அங்கே நில்லு. மோட்டு பத்லு, அவன் அந்த பொண்ணோட ஃபைல் எடுத்துட்டு எங்க ஓடிக்கிட்டு இருக்கா. தடுத்து நிறுத்துங்க. மறுபடியுமா? சிங்கம் சார் போயிட்டாரா? சிங்கம் சார். இப்ப பாரு. இங்க என்னதானே நடக்குது? எல்லாரும் ஏன்டா என் தலை மேல ரன்னிங் ரேஸ் போயிட்டு இருக்கானுங்க? ஏன்டா போறானுங்க? இந்த ரவுடி பசங்க தான் நம்ம கிட்ட ஃபைல கேட்டு வரவங்கப்பா. ஏப்பா, இவனுங்க வாயை திறந்தா கம்மியா தான் பேசுவானுங்க, ஆனா மாட்டினா பொளந்து எடுத்துருவானுங்களே. இந்த டாக்டர் ஜட்கா, இது பூமியோட ஃபைல். இதை எரிச்சு போட்டு, இல்ல எங்கேயாவது தூக்கி போட்டு, குப்பை தொட்டியில போட்டு, இதை எப்படியாவது நாசம் பண்ணிடு. அட கசிட்டாராம், என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா. இந்த விஷயம் ரொம்ப சீரியஸ் போல இருக்குப்பா. சீக்கிரம் அவரை மடக்கி புடி. சிங்கம்.
அட உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, உடன்பிறவா சகோதரா, இது பூமியோட ஃபைலுப்பா. இந்த நதியில தூக்கி போட்டு மொத்தத்துல இதை அழிச்சிடணும் நண்பா. அதெல்லாம் சரி, ஒரு நிமிஷம் நில்லுங்க. அட என்னய்யா இங்க ரேஸா நடக்குது, எல்லாரும் ஓடுறீங்க. நான் போய் அவங்க கிட்ட இவனுமா கேக்குறேன். நில்றா. இங்க இருக்கா? ஏப்பா, இது பூமியோட ஃபைலுப்பா. இதை கிழிப்பீங்களோ எரிப்பீங்களோ இல்லன்னா கொண்டு போய் சமுத்திரத்துல போடுவீங்களோ என்னவோ பண்ணுங்க. என்ன தைரியம் இருந்தா என் ஃபைல நீ தொடுவ, பிச்சு புடுவேன். இன்னைக்கு எல்லா கிரகங்களும் நமக்கு எதிரா இருக்கும் போல இருக்கே. முதல்ல ஒருத்தன் என் மண்டை மேல அடிச்சிட்டு போனான், இப்போ ஒரு பொண்ணு வந்து என் கணத்துல அடிச்சிட்டு போறா. அச்சோ, ஒரு ஃப்ளோல நான் அந்த ஃபைல டம்டமாட்டான்ட்ட கொடுத்துட்டேனே. அடடடடடட, இந்த பத்லு சார் எங்க போனார்னே தெரியலையே. அடடே, இந்த மோட்டு எங்க போனா? போனையே எடுத்து பேச மாட்டேங்கிறானே. அடடடே, நீங்க இந்த ரூம்ல இருந்து வரீங்களா? எவ்வளவு நேரம் போன் பண்றேன், என்ன நீங்க போனை எடுக்க மாட்டேங்கிறீங்க? போனை எடுத்து பேசி இருக்கலாம்ல. என்ன சொன்னீங்க மோட்டு? இந்த ரூம்ல இருந்துனா அப்பனா இவ்வளவு நேரம் நம்ம இந்த ரூம்ல தானே இருந்தோம். அட பத்லு சார், நம்ம ரூம் அங்க இருக்குது பாருங்க, உத்து பாருங்க, நம்பர் 1006. ரெண்டு ரூம் நம்பர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நீ ஸ்மால் கன்ஃபியூஷன்ல இருக்கேன்னு நினைக்கிற மோட்டு. அதான் அந்த ரூமுக்கு போயிட்ட போல இருக்கு. சரி, இப்ப சீக்கிரமா வா, போய் டிஃபன் சாப்பிடலாம். அதெல்லாம் சாப்பிடலாம் பத்லு சார், ஆனா தப்பான ரூமுக்கு போனது நீங்க தான், நான் இல்ல. நான் ஒன்னும் தப்பான ரூமுக்கு போல, நீங்க தான் ரூம் மாதிரி தப்பான ரூமுக்கு போயிருக்கீங்க. அட என்னங்க திருப்பி அதே கதையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு ரூம் மாதிரி எவனாவது போவானா? அதுவும் நான் போவானா? நீங்களே சொல்லுங்க பாப்போம். நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்பல, எனக்கு கல்யாணமே பிடிக்கல. தட் இஸ் ஃபைனல். நல் 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 ஃபைனல். நீ கல்யாணம் பண்ணியே தீர்ற. தட் இஸ் மை ஆர்டர். அப்படி பண்ணிக்கலாம் நான் உன்னை டீப்ரமோட் பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. அட என்னப்பா இது பெரிய டிராமாவா இருக்கும் போல இருக்கே. வாங்க கிளம்புவோம். ஆன்சர் எவனும் அசைய கூடாது. அச்சோ, யாருது? You answer. The name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். என்னோட ஹீரோ எவ்வளவு தில்லான ஆளா இருக்காரு. யாராவது அசைஞ்சிங்க சுட்டு தள்ளிடுவேன். ஜெயிலுக்கு போக தயாரா இருக்க. ஐயோ, ஐடியா. சமோசா சமோசா சமோசா. தோ இருக்கு சமோசா. மோட்டு, உனக்கான சமோசா ரெடியா வந்திருக்கு, சாப்பிடு. அவங்கள அடிச்சு தூள் பண்ணு. அட பத்லு சார், என்ன திடீர்னு உளறிட்டு இருக்கீங்க? சமோசா சாப்பிட்டுட்டு நான் எதுக்கு சண்டைக்கு போகணும் சொல்லுங்க. கச்சா என்ன மோட்டோ, எல்லாத்தையும் மறந்து போயிட்டியா? சமோசா சாப்பிட்டா உனக்கு அப்படி ஒரு சக்தி வருமா? ஐயா, அப்படி ஒரு சக்தி 20 எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்ததே இல்ல. ஓகே, கிளம்பு மோட்டு. அவங்கள அடிச்சு பின்னி எடுத்துடு. சொல்றீங்க, போறங்க. அந்த தக்காளி பழம் மாதிரி இருக்கான் பாரு, அவன் வாயிலே குத்து. அதே, என்னடா பஞ்சராகிட்டு வரும் பார்த்தா டீச்சராகி வர. ஐயோ, எனக்கு சட்டை போட்டு பழக்கமே இல்ல பத்லு சார், என்ன ஏன் சட்டைக்கு அனுப்புறீங்க நீங்க? ஒருவேளை 5 ஸ்டார் சமோசாவுல அவ்வளவு எஃபெக்ட் இருக்காது போல இருக்கு. இது டீ கடை சமோசா மாதிரி இருக்காது போல இருக்கு. எல்லா சமோசாவையும் சாப்பிடு. வேண்டாம், சமோசாவை எனக்கு வேண்டாம். என்ன பண்றீங்க நீங்க எல்லாரும்? என் ஒட்டுமொத்த வாழ்க்கையில இவ்வளவு சமோசாவை நான் சாப்பிட்டதே இல்ல. பத்லு சார், உங்களுக்கு என்னங்க ஆச்சு? மோட்டோ, நீ ஒரு மாவீரங்கிறத மறந்துடாத. அடிக்கிற அடியில அவங்க பிச்சுக்கிட்டு ஓடணும். சாரி, நான் இது வரைக்கும் யாரையும் அடிச்சதே இல்ல. அப்புறம் எதுக்கு இவங்களை அடிக்கணும்? பேசாம கையை தூக்கி நான் சரண்டர் ஆயிடுறேன். ஏய், போதும் உன்னுடைய காமெடி டிராமாவை நிறுத்து. எல்லாரும் கையை தூக்கிட்டு என் பின்னாடி வாங்க. No, no, no. Oh, hey, no. பத்லு எங்கடா இருக்கணுமா? பாஸ், இங்க பாருங்க, நாங்க இவங்க 2 பேரையும் கடத்திட்டு வந்துட்டோம். என்ன பாச்சு உனக்கு? யார் இவங்க 2 பேரும்? பாஷா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இந்த பாஷா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. Shut up, Blacky. அமைதியா இருக்கணும். முதல்ல நான் சொல்ல வந்த டைலாக முழுசா சொல்ல விடணும். பட்டு சார், பத்லு சார், எனக்கு உங்ககிட்ட இருந்து 2 விஷயங்கள் தேவைப்படுது. முதல்ல பூமியோட ஃபைல், அடுத்தது என்னன்னா
உங்களோட டெலிபோர்ட்டிங் மிஷின். என்னது டெலிபோன் மஷினா? அப்படியெல்லாம் என்கிட்ட எதுவுமே இல்ல. இப்ப என்ன சொல்ல வரீங்க? இந்த விஷயத்தை நீங்க ஒத்துக்கிறீங்கன்னு சொல்லாம சொல்ல வரீங்க அதானே? ப்ராஜெக்ட் பூமியோட ஃபைல் இருக்குன்னு தானே அர்த்தம். கொடுங்க அந்த ஃபைலை என்கிட்ட கொடுங்க, இல்லைன்னா உங்க 2 பேரோட கதையும் நான் முடிச்சிருவேன். எங்க கதையை முடிங்க பார்க்கலாம். நாங்க எங்க உயிரை கொடுத்தாலும் கொடுப்போம், அந்த ஃபைலை மட்டும் உங்ககிட்ட கொடுக்கவே மாட்டோம். என்ன மட்டும்? நீ துப்பாக்கி எடுத்து சுட்டாலும் சரி, தூக்கு கயிறுல தொங்க விட்டாலும் சரி, அந்த ஃபைலை மட்டும் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். தடடா கொடுக்க முடியாதுடா. ஆமா, உங்களை பார்த்து எதுக்குடா பயம்? எங்களுக்கு தான் இருக்குது ஜெயம். ஃபைலை கொடுக்க மாட்டோம் போடா. என்ன ஹோட்டல்ல டிராப் பண்ண வாடா. சூப்பர் பஞ்ச். அடுக்குமடி வசனத்தை அள்ளி கொட்டுறாங்கப்பா. சூப்பர். இங்க என்ன நாட்டியமும் நாடகமுமா நடந்துகிட்டு இருக்கு? நான் 1ல இருந்து 3 வரைக்கும் நின்னுவேன். அதுக்குள்ள அந்த ஃபைல கொடுத்துருங்க, இல்லன்னா தொலைச்சிடுவேன். தொலைச்சி உங்களை உண்டிலன்னு பண்ணிடுவேன். பஞ்ச் டாக் சூப்பர் பாஸ். நான் எப்ப பஞ்ச் டைலாக்ல சொன்னேன்? இப்ப நீ மட்டும் அந்த ஃபைல கொடுக்கலனா உன்னை லேசர் கண்ணை வச்சு நான் சுட்டு தள்ளிடுவேன். அடடடா, அவசரப்பட்டு சுற்றாதீங்க. அந்த ஃபைல் எங்க கிட்ட சத்தியமா கிடையாது. அந்த டம்டமா டான் கிட்ட நான் தான் ஃபைல கொடுத்தேன். அவனை கூப்பிடுங்க, ஃபைல் வாங்கி தரேன். நாங்க என்ன விட்டுருங்க. என்னது? டே மொட்டே, உடனே கிளம்பி ஆகணும். அவங்க சொன்ன அந்த டம்டமா டான் உடனே பிடிச்சாகணும். கிளம்புங்கடா. என்னது? ஏமாற்று பேர் வழி, நம்பிக்கை துரோகி. நீ அந்த பூமியோட ஃபைல அந்த டம்டமா டாம் கிட்ட கொடுத்துட்டியாடா? உங்ககிட்ட தானே கேக்குறேன், சொல்லுடா. எங்கடா அந்த ஃபைல்? சொல்லுடா, சொல்லுடா, சொல்லு. உன்ன என்ன பத்திரோ ஃப்ரெண்ட இப்படி போட்டு அடிக்கிற நீ? சொல்றா. அது வெறும் ஃபைல் இல்லடா, நம்ம எல்லாரோட லட்சிய கனவுடா. அந்த ஃபைல எவ்வளவு பணம் வாங்கிட்டடா நீ வித்த? ஏன்டா இப்படி ஒரு தேச துரோகத்தை நீ செஞ்ச? ஏடா பத்திலு, ஒரு ஃபைலுக்காக உன் ஃப்ரெண்ட் மோட்டுவே அடிச்சிட்டியாடா? ஒரு ஃபைலுக்காக? ஏண்டா நான் உங்களை இவ்வளவு நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதில் சொல்லாம அழுதுகிட்டு இருக்கேன் நினைக்கிறியா நீ? யாருக்கிட்டடா வித்த? என்ன பத்திலு புதுசா கேக்குறேன்? நீ இருக்கும்போது அந்த டம்டமா டான்ட்ட நான் கொடுத்தேன். எதுக்கு என்ன அடிக்கிற? அப்போ அடி, எவ்வளவு அடிக்கணுமா அடி? ஆனா ஒண்ணு, நம்ம சிங்கம் சார்கிட்ட, கஜகஜா கிட்ட, சயின்டிஸ்ட் மாட்ட கிட்ட, எல்லாருக்கிட்ட ஒரு ஃபைலுக்காக நீ அடிச்சு வச்சத சொல்லுவேன்டா நானு. இதெல்லாம் ரொம்ப போரிங்கா இருக்கு. இந்த மாதிரி ஒன் சைடட் ஃபைட் எல்லாம் பார்க்கிறதுக்கு போரிங்கா இருக்கு. மோட்டோ சார், நீங்களும் சேர்ந்து ஃபைட் பண்ணுங்க, அப்பதான் த்ரில்லா இருக்கும். முடியாதுடா, முடியவே முடியாது. என்ன ஆனாலும் என் ஃப்ரெண்ட் மேல கைய வைக்க மாட்டேன்டா. நிச்சயமா வைக்க மாட்டேன். அவன் என்ன பண்ணாலும் சரிடா. அப்படி நீ மட்டும் இப்ப ஃபைட் பண்ணலனா உன்னோட நண்பனா லேசர் கண்ணால சுட்டுடுவேன். சுட்டு தடியா, அந்த பட்லு சாரோட கதையை முடிச்சிரு. டேய் வேணா வேணா, என் ஃப்ரெண்ட ஒண்ணும் பண்ணாதடா. வேணா என்ன சுட்டுக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. வேணா விட்டுரு. ரொம்ப நெருக்கமான நட்பா இருக்கும் போல இருக்கே இது. பட்லு சாரோட உயிரை காப்பாத்தணும் நினைச்சீங்கடா? நீங்க இப்ப அவர் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணி ஆகணும். அவர் கூட ஃபைட் பண்ணி தோக்கடிச்சிருங்க. ஒருவேளை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அப்ப பட்லு சார் தப்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். ஆனா ஒருவேளை நீங்க தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப பட்லு சாரோட கதை முடிஞ்சு போச்சு. சரிடா பத்லு, இந்த ஃபைட்ல யாரும் ஜெயிக்க கூடாது. ஓகே? நம்பிக்கை துரோகி, மிகப்பெரிய துரோகி. இனிமே நீ இருந்து என்னடா செய்ய போற? அந்த முக்கியமான ஃபைல நீ தான் வித்து தொலைச்சிட்ட இல்ல? ஓய் உன்ன பத்லு படிச்சுடா. அடே மோட்டோ, இந்த ஃபைட் எல்லாம் நீ எப்படா கத்துக்கிட்ட எனக்கு தெரியாம? நீ எங்க கத்துக்கிட்டியா? அங்கதான். பாஸ், பாஷா பாஸ், நான் மோட்டு சாரியும் பத்லு சாரியும் கடத்திட்டு வந்துட்டேன். என்னது?
என்னது இது? ஒரே மாதிரி 4 பேர் நிக்கிறானுங்க. ஆனா இது எப்படி நடந்திருக்கும்? என்ன கன்ஃபியூஸ் பண்ணுன்றதுக்காக தான் இவங்க 2 பேரும் சேர்த்து பெரிய அளவுல சதி வேலைலாம் பண்ணிருக்கானுங்க. அப்பதான் நாம டூப்ளிகேட் ஆளுங்க பின்னாடியே ஓடிக்கிட்டு இருப்போம்ல, அதே நேரத்துல ஒரிஜினல் நைஸா ஓடி தப்பிச்சிருவானுங்க. ஆனா மொத்தமா 4 பேர் மாட்டிக்கிட்டானுங்கல்ல. பாஷா சந்தோஷமா இருக்கா. இந்த பாஷா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இவங்கள 2 பேர் மட்டும் ஒரிஜினல், அப்புறம் 2 பேரு டூப்ளிகேட். இவனுங்க 2 பேரும் முகத்துல முகமூடி போட்டுட்டு வந்திருக்கானுங்க. அவங்களோட முகத்திரைய கிழிச்சு யாரு? என்னப்பா இந்த 4 பேருமே தங்களை ஒரிஜினல்னு சொல்றாங்க? அதான் எனக்கும் புரியல நண்பா. என்னாலே அவங்கள யார் ஒரிஜினல் யார் டூப்ளிகேட்னு கண்டுபிடிக்க முடியலப்பா. நான் அப்பவே நினைச்சேன், நான் யாரு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும் அவன் நிச்சயமா மோட்டுவாகி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சேன். அது நடந்துருச்சு. அப்படின்னா என்னோட நண்பன் மோட்டுஜி இதோ இங்க இருக்கான். நான் அப்பவே லைட்டா டவுட்டா ஆனேன்டா. எப்ப சமோசாவை கொடுத்தோம் இந்த போண்டா வாய வேணான்னு சொன்னானோ அப்பவே நான் உஷாராகி இருக்கணும். என்னோட மோட்டு இங்க இருக்கா. நான் எஸ்ஐ. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.